ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டிவனத்தில் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் கலியப்துல்லா. கலியப்துல்லா, வணக்கம். இந்த மோதல் ஏற்பட என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன விவரம்? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 16 குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்க வேண்டும் என ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாஸிடம் பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் 2 நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டது. அந்த நோட்டீஸுக்கு அன்புமணி ராமதாஸ் தற்போது வரை எந்த பதிலளியும் அளிக்காததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸுக்கு மீண்டும் ஒரு முறை பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது செயல் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக அறிவித்திருந்தார். மேலும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவார். மேலும் அவரிடம் தொடர்பு யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாக கூறினார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அப்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலும் நான் தான் தலைவராக செயல்படுவேன் என்று தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்க கோரி பாமக சார்பில் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேருக்கு நினைவு சார்பாக வருகின்ற 17ஆம் தேதி தியாகிகள் தினம் சார்பாக கொண்டாடப்படுவது பாமகவில் வழக்கம். இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் செயல்படுவது வழக்கம். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இருவரும் 21 பேருக்கு அஞ்சலி செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில் இன்று இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தனித்தனியாக அஞ்சலி செலுத்துவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் தியாகிகள் தினம் அன்று அனுசரிக்க வந்திருந்ததாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ராமதாஸ் தரப்பினர் வன்னியர் சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்ச்சியாக இருவருக்கும் மோதல் போக்கு காரணமாக இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் போலீசார் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து திண்டிவனம் முழுவதுமே போலீசார் பலத்த பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பி இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தற்போது வரை விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலியப்துல்லா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.